கற்பனை செய்ய முடியாத பயங்கரமும் இருக்கிறது, மஹ்ஷரில் அப்படிப்பட்ட ஆபத்துக்கள் இருக்கிறது என்பதையும் ஹதீஸும் குர்ஆனினுடைய ஆயத்துக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. கற்பனை செய்ய முடியாத சொர்க்கலோகத்தினுடைய சுகந்தத்தையும், கற்பனை செய்ய முடியாத நரகத்தில் ஏற்படக்கூடிய பயங்கரத்தில் இருந்து விடுதலையையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. அருமையான பெருமக்களே, அப்படி சொல்லப்பட்ட தகவல்களில் ஒன்று, நாளை மறு உலகத்தில் காபிர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய முகத்தால் நடந்து வருவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வும் சொன்னான், நாளை மறு உலகத்தில் அஃமை யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹிஹி, நாளை மறு உலகத்தில் ஒரு மனிதன் காபீராக இருக்கக்கூடியவன் தன்னுடைய முகத்தால் நடந்து வருவான் என்று சொன்னபோது ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய போது அந்த சபையிலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் எழுந்து சொன்னார், யா நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப யுஹ்ஷருல் காஃபிரு அலா வஜ்ஹிஹி, நாயகமே, நாளை மறு உலகத்தில் ஒரு மனிதன் முகத்தாலும் நடப்பானா, அதன் மீது அவன் எழுப்பப்படுவானா? காலால் அல்லவா நடப்பது உண்டு, காலால் அல்லவா நடப்பது உண்டு, காலால் நடக்காமல் முகத்தால் நடப்பது என்பது அது எப்படி சாத்தியமானது என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال أليس الذي أمشاه على الرجلين في الدنيا قادرا على أن يمشيه على وجهه يوم القيامة. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்படி அந்த மனிதர் கேட்ட போது, நாயகமே, ஒரு மனிதன் முகத்தால் நடப்பது என்பது சாத்தியமா? அப்படி முகத்தால் நடந்து வந்தால் அங்கிருக்கக்கூடிய கல் கரடுகள், முட்கள், கண்ணாடி துகள்கள் எல்லாம் அவனுடைய முகத்தை கிழித்து சின்ன பின்னமாக்கி விடாதா என்ற கருத்திலே அப்படியும் நடக்க முடியுமா என்று கேட்ட போது அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைஸல் லதி யம்ஷாஹு அலா ரிஜ்லின் ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அந்த மனிதனை அல்லாஹ் இரண்டு கால்களால் நடக்க வைக்கவில்லையா? இரண்டு கால்களால் அந்த மனிதனை நடக்க வைக்கவில்லையா? கால்களால் நடக்க வைத்த இறைவனுக்கு முகத்தால் நடக்க வைக்க முடியாதா? நாம் கண்களால் பார்க்கிறோம், அல்லாஹ் நாடி இருந்தால் காதால் பார்த்து கண்ணால் கேட்பதற்கான ஒரு சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்துவது உண்டு. காதால் கேட்கிறோம், அல்லாஹ் காதால் பார்க்க வைப்பான். கண்ணால் பார்க்கிறோம், கண்ணால் கேட்க வைக்கலாம். அல்லாஹ் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். அது போன்றுதான் நாளை மறு உலகத்திலே மனிதனை இந்த உலகத்தில் காலால் நடக்க வைத்தது போன்று அல்லாஹ் நாளை மறு உலகத்தில் முகத்தால் அல்லாஹ் நடக்க வைப்பான். அவனுக்கு முடியாதா என்று கேட்டபோது அந்த இடத்தில் இருந்த கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், பலா வ இஸ்ஸத்தி ரப்பினா, எங்களுடைய இறைவனின் கண்ணியத்தின் மீது சத்தியமாக முடியும் நாயகமே, அல்லாஹ்வால் அது முடிந்த ஒரு காரியம்தான் என்று ஒப்புதல் தந்தார்கள். ஹஜ்ரத் கதாதா ரலியல்லாஹு தஆலா என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்னொரு செய்தியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த புகாரி ஷரீஃபில் இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வருகிறது. இன்னக்கும் முலாக்குல்லாஹி ஹுஃபாத்தன் உர்லன், இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், துஹ்ஷரூன ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லன், நீங்கள் நாளை மறு உலகத்தில் எப்படி எழுப்பப்படுவீர்கள் தெரியுமா? அது செப்பு தரை அல்லது செம்பு தரை, கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய செம்பு தரையில் தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். சாதாரணமாக வெயில் சற்று அதிகமாக காய ஆரம்பித்தால் மணலிலே, குறிப்பாக கடற்கரை மணலிலே நம்மால் நடக்க முடியாது, கால் பொசுங்கி போய்விடும் என்று சொல்வது உண்டு. ஆனால் அங்கே தரையே செம்பாக இருக்கிறது. செம்பாக இருந்து கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் சூரியனை மிக அருகாமையில் நெருக்கப்படும். சூரியனையும் மிக அருகாமையில் நெருக்கப்பட்டு அது தகதக என்று கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய செம்பு தரையிலே மனிதனை எழுப்பப்பட்டு நடக்க சொல்லப்படும். அந்த சமயத்தில் அவனுடைய காலிலே செருப்பு இருக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். செருப்பில்லாமல் நடந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். சுஃபாத்தன் உராத்தன், அது மாத்திரமல்ல, ஆடையும் இருக்காது, நிர்வாணிகளாக மக்கள் இருப்பர் என்றும் குறிப்பிட்டார்கள்.
ஊருடன் ஹத்னா செய்யப்படாதவர்களாகவும் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொன்னார்கள். அதில் ஒன்று குறிப்பாக அவர்கள் செருப்பும் இருக்காது, அதே சமயத்தில் நிர்வாணியாகவும் இருப்பார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த இடத்திலே இருந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் அர்-ரிஜாலு வன்-நிசாஉ யன்துர் பஅதுஹும் இலா பஅத். நாயகமே, ஆடை இல்லாமல் நிர்வாணியாக இருந்தால் ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ ஒரு பெண் ஒரு ஆணையோ பார்க்க வேண்டிய நிலை ஏற்படுமே நாயகமே. அப்படி நிலை ஏற்படுவது என்பது அசிங்கமான ஒன்றல்லவா என்று கேட்டபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பதில்களை பாருங்கள். ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அய்யுஹிம்மஹும் தார். அங்கே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்ல, அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரமும் திடுக்கமும் அவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். அவனை அதை ஒரு மனிதனுடைய நிலைகளை பார்ப்பதற்கோ பக்கத்தில் இருப்பவன் யார் என்று கண்காணிப்பதற்கோ அவனால் முடியாமல் போய்விடும். தன்னை பற்றியும் கூட அவனுக்கு சிந்தனை இல்லாமல் அவன் கட்டுத்தரமாறிக் கொண்டிருக்கக்கூடிய காலம், அவனை அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு அந்த மஹ்ஷருடைய நிலை தள்ளிவிடும். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. செப்புத்தரை சூரியனை நெருக்கிக் கொண்டு வரப்பட்டு உடலிலே ஆடை இல்லாமல் செருப்பில்லாமல் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனிதன் இருக்கும் சமயத்தில் ஒரு மனிதனுடைய அவுரத்தை ஒரு மனிதனுடைய மேனியை ஒரு ஆண் பெண்ணையோ ஒரு பெண் ஒரு ஆணையோ பார்க்க முடியாத அளவிற்கு பயங்கரம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளுகிறது என்று சொன்னால், வீடு தீப்பற்றி பிடித்துக் கொண்டது என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய அது எப்படியாவது மனிதன் வெளியாகிவிட வேண்டும் என்றுதான் கருதுவானே தவிர அங்கு இருக்கக்கூடிய பொருள்களை தேடிக் கொண்டிருக்க மாட்டான். 5 காசுகளையும் 10 காசுகளையும் தேடுவது இன்னும் அற்பம் அல்லவா? அவனுடைய உயிர் அவனுக்கு பெரிதாக தெரியும். ஆக இந்த சாதாரணமான ஒரு சூழலில் கூட மஹ்ஷரினுடைய நிலையை ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது இந்த நிலை இருக்கிறது. வீடு நாலா பக்கமும் தீப்பிடித்து எரியக்கூடிய சமயத்தில் ஒரு மனிதன் அதை விட்டு வெளிவருவது என்பது மிகவும் அற்பமானது, சொற்பமானது என்பர் அறிஞர்கள் பெருமக்கள். அருமையானவர்களே, இதை விட பயங்கரம் கற்பனையாலும் கூட எண்ணி பார்த்துவிட முடியாத பயங்கரம் நாளை மறு உலகத்தை நெருங்கி இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அய்யுஹிம்மஹும் தார். அவர்கள் அப்படியெல்லாம் ஒரு ஆண் பெண்ணினுடைய அவுரத்தையோ ஒரு பெண் ஆணினுடைய அங்கத்தையோ பார்ப்பதற்கான ஒரு சூழலும் கால நிலையும் அப்படி இருக்காது. பயங்கரம் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டு நமது நிலை என்ன ஆகிவிடுமோ என்று அவர்கள் தத்தளிப்பர். காலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சூடு தாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அடுத்தவர்களை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த மனிதர்களுக்கு ஏற்படாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, இப்படி இந்த ஹதீஸ் தொடர்கிறது. இன்னொரு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியனை மிக அருகாமையில் நெருக்கி கொண்டு வரப்பட்ட போது சூரியனை மிக அருகாமையில் நெருக்கி கொண்டு வரப்பட்ட போது அவர்களுடைய உடம்பிலிருந்து வியர்வை மழையாக கொட்டும், அருவியாக கொட்டும். அப்படி கொட்டி கொட்டி அவர்களுடைய வாய் அளவிற்கு யுல்ஜிமுஹும், அவர்களுடைய வாயிலே கடிவாளம் போட்டது போன்றது ஆகிவிடும் என்று சொன்னார்கள். ஹதரத் அபூ யஅலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, அன்னர் ரஜுல யுல்ஜிமுஹுல் அரக் யௌமல் கியாமத்தி ஹத்தா யகூல யா ரப்பி அரிஹ்னி வலவ் இலன் நார். புனிதமான புகாரி ஷரீஃபுக்கு விளக்கம் தரக்கூடிய விளக்க உரைகளில் முதன்மையான இடம் பெற்றிருக்கக்கூடிய ஃபத்ஹுல் பாரியில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ யஅலா அவர்களை தொட்டும், அன்னர் ரஜுல யுல்ஜிமுஹுல் அரக் யௌமல் கியாமா ஹத்தா யகூல், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கரண்டை கால் வரை அந்த வியர்வை இருக்கும். சில மனிதர்களுக்கு முட்டுக்கால் வரை இருக்கும், சில மனிதர்களுக்கு தொடை வரை இருக்கும். இது இன்னொரு ஹதீஸ். சில மனிதர்களுக்கு இடுப்பு வரையும், சில மனிதர்களுக்கு நெஞ்சு வரையும், சில மனிதர்களுக்கு வாய் வரையும் வந்து கடிவாளம் போட்டப்பட்டது போன்று இருக்கும். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை எண்ணி பார்க்க மாட்டார்கள், மனைவி மக்களை எண்ணி பார்க்க மாட்டார்கள், தன்னை பெற்றெடுத்து ஆளாக்கி சீராட்டி பாலூட்டி வளர்த்து தாயையும் எண்ணி பார்க்க மாட்டார்கள். அப்படியான ஒரு பயங்கரம் கியாமத்து நாளையில் இருக்கிறது. அவர்களுடைய வாய் அளவிலே கடிவாளம் போட்டது போன்று தகித்துக் கொண்டிருப்பார்கள். அதை பற்றி இன்னொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது அந்த வியர்வையும் கடும் சூடாக இருக்குமாம்.
அந்த வியர்வையும் கூட கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுடுநீராக மாறி போய்விடும். காரணம், சூரியன் அவ்வளவு அருகாமையில் நிறுக்கப்பட்டது மாத்திரமல்ல, கீழே இருக்கக்கூடிய தரையும் செம்புத்தரை.